வணக்கங்க. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, மஞ்சள் வேவிக்கிற சீசன். மஞ்சள் வேவிக்கிறது அப்படிங்கிறது பெரும்பாலும் பகல் நேரங்கள்ல வைக்க மாட்டாங்க. இப்ப ரொம்ப வெயில் கடுமையா இருக்கிறதுனால ஆளுங்க வர்றதில்ல. அதனால இரவு நேரங்கள்ல தான் வேவிக்கிறாங்க. இப்ப நம்மளுது பார்த்தீங்க அப்படின்னா, நைட்டு வேவிச்சுட்டு இருந்தாங்க. அதாவது 7ஆம் தேதி நைட்டு 2:07 அப்படிங்கிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இது சிசிடிவியோட ஃபுட்டேஜ் தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். நான் வீடியோ எடுக்கல. ஆ திடீர்னு காத்தடிச்சது. ஆனா, அந்த காத்து எங்கேருந்து எப்படி வந்துச்சுன்னே தெரியல. சூறாவளி காத்துன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாரி. அப்படியே வந்த காத்து பார்த்தீங்க அப்படின்னா, நெருப்போட அப்படியே சுத்தி பறக்கடிச்சிருச்சு. இது நைட்டு 2 மணிக்கு நடந்தது. அதாவது 2:08 கேமராவோட டைம் ஓடிட்டு இருக்குது கீழ பாருங்க. அதனால சொல்றேன், இது பக்கத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளது வைக்கோல் கட்டெல்லாம் அடுக்கியிருக்கோம். ஏதோ நல்ல வேளை அந்த சைடுல எதுவும் போகல. இது அப்படியே நேரு இந்த சைடுல அப்படியே ஒதுங்கிருச்சு ஒரு ஓரமா. அதனால வைக்கோல் போரு எளிதில தீப்பிடிக்கக்கூடிய இடம், இந்த மாரிலாம் இருந்துச்சு அப்டின்னா, அந்த இடத்துல தயவு செஞ்சு மஞ்சள் வேவிக்காதீங்க. கொஞ்சம் சிரமம் பார்க்காம எட்ட கூட கொண்டு போய் போட்டு, மஞ்சள் வேவிக்கிற வண்டிய அந்த இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தி வேவிச்சுக்குங்க. ஏன்னா, எதுவுமே வரும் முன்னாடியே நம்ம தடுத்துக்கிட்டாத்தாச்சு. வந்ததுக்கப்புறம் தடுக்கிறதுங்கிறது கஷ்டம். இப்ப இருக்கக்கூடிய மழை இல்லாம இருக்கிற இந்த சமயத்துல வைக்கோல் பொருள்ல ஏதாவது ஆயிடுச்சு அப்டின்னா, ஆடு, மாட்டுக்கு தீனிங்கிறது கஷ்டம். மனுஷனுக்கா இருந்தா கடையில வாங்கிக்கலாம். அதனால விவசாயிகள் கொஞ்சம் கவனத்தோட மஞ்சள் வைக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இப்ப இதில பார்த்தீங்கன்னா 2 கேமராவையும் அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த தீ பறக்கிறது ஒண்ணு. அதுக்கடுத்த கேமராவுல சாம்பல் புழுதி எப்படி போகுதுன்னு பாருங்க தெரியும். இப்ப பாருங்க தீ பறந்துக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த வீடியோல பாருங்க அந்த சாம்பல் எப்படி சுத்திக்கிட்டு கொண்டு போகுதுன்னு. இந்த காத்து பார்த்தீங்கன்னா வேற எங்கேயுமே இல்ல. அந்த இடத்துக்கு வந்தது அப்படியே போயிருச்சு. அதனால கவனமா செயல்படுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.